ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் மூணாவது சேலஞ்சா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு செஸ் மாதிரியான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவரை ஹீரோ பார்த்து, நீ தான் ஜி குரூப்போட சிஇஓ, இந்த கம்பெனியை நீ உருவாக்க 8 வருஷமா கஷ்டப்பட்டிருக்க, இப்போ ஒரு நல்ல நிலைமையிலுமே இருக்கன்றாரு. இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்க நிறைய பேர் லைன்ல இருப்பாங்க, ஆனா நீயே உன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட ஈக்குவல் இல்லாத ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவா ரிச்சா இருக்கவங்க எல்லாருமே தப்பா இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க, அதனாலயும் என்னமோ ஹீரோயின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் ஏமாத்திடுவேன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குதுன்றான். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவளுக்கான லவ் நான் கண்டிப்பா அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே அந்த கேம் ஆடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனோட அப்பாவா என்னால இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கவே முடியாதுன்றாரு. ஆனா ஹீரோ பேசி பேசியே அவரை கவுத்துறான். அது மட்டும் இல்ல, ஹீரோ அந்த கேமையுமே ஜெயிச்சிடறான். இப்ப ஹீரோனோட அப்பா ஹீரோவா ஒரு வழியை ஏத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோனோட அப்பாவா ஹீரோ கிட்ட ஆப்பிள் சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை பலமா கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க ஹீரோயினும் அவளோட அம்மாவும் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்குமே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா பார்த்ததுல செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோனோட அப்பாவா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லும் போது ஹீரோவா நான் அவ்வளோக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்றான். அதை கேட்ட ஹீரோனோட அம்மாவா ஹீரோவா ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனா ஹீரோனோட அப்பாவா எனக்காண்டி ஒரு வாட்டி கூட பண்ண மாட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. சரின்னு ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே செம்மையான போதை ஆயிடுது. போதையில ஹீரோனோட அப்பாவா ஏதேதோ உளறிட்டு இருக்காரு. அவரா ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் காமிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறாரு. போனவரு ஒரு ஆல்பமோட ரிட்டர்ன் வராரு. அவரா ஹீரோ கிட்ட நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே லக்கியான பர்சன் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான்றாரு. அவரா அந்த ஆல்பத்துல இருக்க ஒவ்வொரு போட்டோஸா ஹீரோ கிட்ட காமிச்சு அதுக்கு பின்னாடி இருக்க மெமரிஸ அவன் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரா எனக்காண்டி என்னோட வைஃபும் என்னோட பொண்ணும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ரொம்ப வருஷமா பொக்கிஷமா சேர்த்து வச்ச ஒரு ஜெம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இதை எனக்கு ஒரு ரிங் ஆக்கணும்னு ரொம்ப நாள் கனவுன்றாரு. ஆனா அதை பண்றதுக்கு கூட என்கிட்ட மணி இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்றாரு. என்னோட ஸ்கூலை ரன் பண்றதுக்காண்டி ஹீரோயினா நிறைய பார்ட் டைம் ஜாப் போனா, ஆனா ஒரு அப்பாவா நான் அவளுக்கு எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவா அவரை ஹக் பண்ணி அவர்கிட்ட அழாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்க வந்து ஹீரோயினும் அவளோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஆல்பத்தை பார்த்த ஹீரோயினா ஏன்பா இது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் 4 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோக்காண்டி விதவிதமா சமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனை விழுந்து விழுந்து வேற கவனிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினா என்னம்மா உன் பொண்ணை விட உன் மருமகனை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயேன்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வர அவளோட அம்மா அவளை கூப்பிட்டு இது ஹேங்கோவர் சூப், இதை ஹீரோ கிட்ட கொடு, நாளைக்குள்ள அவன் சரியாயிடுவான்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட நியூ ஹீரோவும் ஜாலியா இருங்க, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ன்றாங்க. அதுக்கு ஹீரோயினா அடப்போமா நீ வேறன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோ ஹீரோயின் இருக்க பிளேஸுக்கு போட் மாதிரி ஒண்ணுல வராங்க. ஹீரோவா ஷர்ட் இல்லாம ரூம்ல நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினோட அம்மாவா எனக்கு மட்டும் இப்ப 20 வயசா இருந்தா நானே ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா நானும் இந்த வயசுல இந்த மாதிரி தானே இருந்தேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவளோட அம்மாவா அட கத்தாதீங்க, கத்தி நம்ம இங்கதான் இருக்கோம்னு சொல்லி காட்டி கொடுத்துறாதீங்கன்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட ரூமுக்கு சூப் எடுத்துட்டு வரா. அங்க ஹீரோவா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவன் முன்னாடி ஷர்ட் இல்லாம வந்து நிக்கிறான். அவனே தான் ஹீரோயின் பேனு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக சட்டுன்னு திரும்பிட்டு என்னோட அம்மா உனக்காண்டி சூப்பு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவா அதுல ஒரு கவர் இருக்கத பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து உனக்கு இப்பெல்லாம் வேற நினைப்பு இருக்கான்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அது ஏதாச்சும் தெரியாம வந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை அவன் கிட்ட இருந்து வாங்குறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா அதை அவகிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயினா என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி போய் நிக்கிறா. அவகிட்ட ஹீரோ வரும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே பக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே கால் தடுமாறி ரெண்டு பேருமே பெட்ல விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணை மூடிக்கிறா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம்
தூரமா இருந்து பார்த்தா ஹீரோனோட அப்பாவா அந்த பொறுக்கி பையன் என்னோட பொண்ணை ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கு ஹீரோனோட அம்மாவா அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க, அதையே நீங்க கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சண்டை போடுற சத்தம் ஹீரோ ஹீரோயினுக்குமே கேட்டுடுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே என்னடா சத்தம்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோனோட அப்பா அம்மா 2 பேருமே முகத்துல மாஸ்க் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அத பார்த்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அப்பாவா ஹீரோ கிட்ட ஒரு கவரை கொடுத்து இது எங்களோட பரம்பரை பொக்கிஷம், இதை நீ பத்திரமா வச்சுக்கணும்ன்றாரு. அது மட்டும் இல்ல இந்த பாக்ஸிங் கராத்தே எல்லாத்தையுமே நீ கத்துக்கணும், இந்த கவரையுமே என்னோட பேரப்புள்ள கிட்ட நீ பத்திரமா கொடுக்கணும், அதனால பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வீட்டு பத்திரம் இருக்கும். அதை பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க கிட்ட ஹீரோவா நான் ஹீரோயினா பத்திரமா பார்த்துப்பேன்றான். அவங்களா எங்களுக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்குதுன்றாங்க. இப்ப ஹீரோனோட அம்மாவா ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போக போற, ஆனா உனக்கு கொடுக்க எங்க கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. எங்களுக்கு பொக்கிஷமே நீதான், அதனால ஹீரோ கொடுத்த இந்த கிஃப்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதையுமே ஹீரோயின் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா இப்ப எதுக்காண்டி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்திலேயே பெஸ்டான பேரண்ட்ஸ் நீங்க தான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோனோட அம்மாவா ரொம்ப வருஷமா நம்ம கூட இருந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாளையில மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா நீ எதுக்காண்டி ஃபீல் பண்ற, நம்ம பொண்ண ஒரு நல்ல பையனோட கையில தான் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறாரு. இங்க ஹீரோயினா அவளோட அப்பா கொடுத்த அந்த கவரை பாக்குறா. அதுல ஒரு செக்குமே இருக்கு. அந்த செக்கை ஹீரோயினா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா என்னாச்சு, அதையே ஏன் இப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா இது வேணா உனக்கு ஒரு சின்ன அமௌண்டா இருக்கும், ஆனா இந்த அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கு என்னோட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றா. அவகிட்ட ஹீரோவா உன்னோட அப்பா அம்மா 2 பேருமே நம்மளோட மேரேஜ பத்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நம்ம 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவாங்கன்றான். அதனால நான் உனக்கு கொடுத்த அந்த 2 பங்களாவும் மணியும் உனக்கு ஒரு காம்பன்சேஷனா இருக்கட்டும், அது எனக்கு திருப்ப வேணாங்கிறான். அதை கேட்ட ஹீரோயினா ஒரே குஷியாயிரா. ரொம்ப நல்லவனா இருக்கிய, உனக்காண்டி நான் ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமே, நீ எனக்கு மணி கொடுக்குறீல, பேசாம நீ என்ன அடிச்சுக்கோவேன் அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா பொறுமை பொறுமை, இப்ப யாரு உனக்கு மணி தருவேன்னு சொன்னான்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக்கா அப்ப எப்ப தருவேன்னு சொல்லி கேக்குறா. அவகிட்ட ஹீரோவா ஃபர்ஸ்ட் நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட் வரட்டும், அதுக்கப்புறம் என்னோட அம்மாவோட ஷேர் என்னோட கையில வரட்டும், அதை வாங்கினதுக்கு அப்புறம் உன்னோட பங்களாவையும் உன்னோட மணியையும் நான் உன்கிட்டயே தரேன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா அப்புறம் எதுக்காண்டி வெயிட் பண்ற, வா இப்பவே போய் நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்கலான்னு சொல்லும் போது ஹீரோவா எது இப்பவே வான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் 2 பேருமே போட்டோ எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. ஹீரோ 10 அடியில இருக்கான். ஹீரோயின் அவனோட பாதி கூட இல்ல, ஸ்டூல் போட்டு தான் நிக்கணும் போல. அந்த போட்டோகிராஃபரா ஹீரோயினை பார்த்து எம்மா நீ கொஞ்சம் நில்லுமான்னு சொல்லும் போது ஹீரோயினா அட பக்கி கண்ணை திறந்து பாரியா, நான் ஆல்ரெடி நின்னுட்டு தான் இருக்கேன்றா. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே அவளுக்கு ஸ்டூல போட்டு 2 பேருமே மேட்ச் அப் பண்ணி ஒரு வழியா அந்த போட்டோவுமே எடுத்து முடிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுது. கையில மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வந்துடுது. அத 2 பேருமே பேனே பார்த்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா என்னது நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, ஒரு பங்களாக்கு ஆசைப்பட்டு இப்படி நம்ம வாழ்க்கைய மொத்தமா தொலைச்சிட்டோமேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தா அவன் இன்னுமே அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை தான் பேனை பார்த்துட்டு இருக்கான். அப்படி அதுல என்ன இருக்குன்னு இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோவா அவளோட கைய பிடிக்க ஹீரோயின் பயத்துல அவனை தள்ளி விட்டுட்டு இப்ப நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அச்சச்சோ சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்றா. நெக்ஸ்ட் ஹீரோவா 2 ரிங் வாங்கியிருப்பான். அதை ஹீரோயின்ட்ட காமிச்சு இந்த ரிங் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆனதுன்றான். இந்த ரிங்க நானே ரொம்பவே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணதுன்னு சொல்லிட்டு அதை அவளோட கையில போட்டு வர்றான். நெக்ஸ்ட் 2 பேருமே அந்த சர்டிபிகேட் மேல அவங்களோட கைய வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லும் போது ஹீரோவா எல்லாம் என்னோட அப்பாவை மீட் பண்றதுக்காண்டிதான், அவர்கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த தெரிவிக்க வேணாமா அப்படின்றான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினா அவனோட அப்பாவை மீட் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு போறான். ஹீரோவா ஹீரோயினை பார்த்து இன்னில இருந்து நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றான். இனிமேட்டும் நீ என்னை விட்டு இப்படி தள்ளியே வந்தா நம்ம 2 பேருமே மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவகிட்ட கைய நீட்டுறான். அவன் கிட்ட ஹீரோயினா இங்க பாரு நமக்கு ஒண்ணு ரியலான மேரேஜ் ஒன்னும் நடக்கல, நமக்கு நடந்தது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோன்றா. அவகிட்ட ஹீரோவா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ பறிச்சுக்கிட்ட, அது மட்டும் இல்லாம என்னோட ரூமுக்குமே தப்பான நோக்கத்துல வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா சட்டு
சட்டுன்னு அவனோட வாய மூட ஹீரோவா அவளை அணைச்சு அவன் பக்கமா இழுத்துக்கிறான். அவனையே ஹீரோயின் ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவா நமக்கு இன்னில இருந்து மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேட்டு நீ என்ன செல்லமா தான் கூப்பிடணும்ன்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட் பக்கு பக்கு பக்குன்னு துடிக்க ஆரம்பிக்குது. அவனையே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இங்க ஹீரோட அப்பாவை பாக்குறதுக்காண்டி அந்த கியூட் பொண்ணோட அப்பாவும் அவளும் வராங்க. அந்த பொண்ணோட அப்பாவா, நான் ரொம்பவே பிஸியா இருந்ததுனாடி எனக்கு இப்பதான் உங்களை மீட் பண்றதுக்கான டைம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தா ஹீரோட அப்பாவா அந்த கியூட் பொண்ணை பார்த்து அவ ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டா, அது மட்டும் இல்லாம அவளோட ஜாபையுமே சூப்பரா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோட ஸ்டெப் மாமா, இப்ப நானும் இந்த கியூட் பொண்ணும் தான் பார்லர் ஷாப்பிங்னு சொல்லி சுத்த ஆரம்பிச்சிட்டோம், இவ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியே மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பாவா, இப்ப மட்டும் என்னோட மூத்த பொண்ணு லை மட்டும் இருந்திருந்தா அவளும் இவ்வளவு பெருசா வளர்ந்து ரொம்பவே அழகா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, லையும் ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க, ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு ஹீரோட அப்பாவா, சின்ன வயசுல ஹீரோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், லை மட்டும் இல்லன்னா இப்ப ஹீரோ உயிரோடவே இருந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. லை தான் ஹீரோவை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட அப்பாவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணோட அப்பாவா, இப்ப எனக்கு இருக்க ஒரு பெரிய கவலையே என்னோட பொண்ணோட மேரேஜ் தான், அவளோட மேரேஜ பத்தி பேசதான் இன்னைக்கு கூட நான் இங்க வந்திருக்கேன்றாரு. என்னோட பொண்ணு ஹீரோவும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் பார்த்து வளர்ந்தவங்க, ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சா அவங்க லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றாரு. அதுக்கு ஹீரோட அப்பாவா, எனக்குமே கியூட் பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு, நானே இவங்க ரெண்டு பேரோட மேரேஜையுமே நடத்தி வைக்கிறேன்றாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணு கூட நான் ஹீரோவை ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன்னு சொல்லிருக்கா. அதை கேட்ட ஹீரோட அப்பாவா, இன்னும் இவங்களுக்கு மேரேஜ் கூட ஆகல, அதுக்குள்ள என்னோட பையனை எப்படி கேர் பண்றா பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ அங்க கரெக்டா ஹீரோவா ஹீரோயினை கூட்டிட்டு வரான். அவங்க ரெண்டு பேருமே பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவா ஹீரோயினை பார்த்து, இவங்க தான் இன்னில இருந்து உன்னோட மாமனார் மாமியார்னு சொல்லும் போது அவ்வளவுதான் ஹீரோட அப்பா பொங்கி எந்திரிச்சிடுறாரு. நீ என்ன பண்றான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோவா, எங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிபிகேட்டை காமிக்கிறாங்க. அதை பார்த்த எல்லாருக்கும் செம்மையான அள்ளு விட்டுருது. அந்த கியூட் பொண்ணோட அப்பாவா, இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணி முடிங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த கியூட் பொண்ணா ஹீரோ கிட்ட வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட, உனக்கான சோல்மேட்டை நீயுமே சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ன்றான். அந்த பொண்ணா, என்னோட சோல்மேட் தான் இப்ப வேற ஒருத்திய மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோட கணத்துல வந்து கிஸ் பண்ணிக்கிறா. அதை பார்த்து ஹீரோயினா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினா மைண்டுக்குள்ள இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றா. ஒருவேளை நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா, இல்ல அழுதுட்டு ஓடி போகணுமா, வேணாம் வேணாம் ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது, நம்ம கம்முன்னு நிப்போன்னு சொல்லிட்டு கம்முன்னு நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனி நீ இப்படி பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு, நான் ஹீரோயினுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறான். சட்டனி ஹீரோயினா ஹீரோட கையை இருக்க பிடிச்சிட்டு, ஆமா ஆமா இனிமேட்டு ஹீரோ எனக்கு மட்டும்தான்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா, சரி ஓகே நான் அங்கிள வழி அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து, எவ்வளவு பொண்ணுங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்ததை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு வித்தக்காரிய நான் பார்த்ததே இல்லன்றா. இவ்வளவு வருஷமா சிங்கிளாவே இருந்த ஹீரோவை எப்படிதான் கவுத்தியோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே உண்மையாவே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கூட எனக்கு ஒரு டவுட் தான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்டது அவனுக்காண்டி ஆக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட, நான் மட்டும் நான் ஹீரோட வைஃப் ஆகுறதுக்கு முழு தகுதியானவன், நீ அதை கனவுல கூட நினைச்சு பார்க்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ அவளை அணைச்சு பிடிச்சது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட, உன்னோட பொழப்புக்கு கொஞ்சம் நஞ்சம் மணியை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணோட கையை பிடிச்சு முறுக்கி, நீ பேசினால எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது, அது மட்டும் இல்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவனை தொடுற வேலை இனி வச்சுக்காதன்றா. அது மட்டும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் உன்னை சூஸ் பண்ணல, நல்ல வேலை சூஸ் பண்ணல, ஏன் தெரியுமா, நீ பேசுறதுக்கு மட்டும் இல்ல பாக்குறதுக்கும் ரொம்பவே அசிங்கமா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த கியூட் பொண்ணா, என்னது நான் அசிங்கமா இருக்கேனா, இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஸ்டெப் மாமா ஜாலியா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்காங்க. அங்க அவங்களோட பையன் வந்து ஹீரோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க மைண்ட் வாய்ஸா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூடாது, உடனே மூக்கு வேத்து வந்துருவான், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏண்டா உசுரா வாங்குறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனா ஹீரோக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல, அதனால நான் காமிக்கிற எல்லா
டிசைனையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் என்ன இப்ப டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு மாத்திட்டான்னு சொல்லிட்டு வண்டியா ஹீரோவை கழுவி ஊத்திட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோட ஸ்டெப் மாமா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம கிட்டே இப்படி வம்பிழுப்பான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. அவங்கள உன்னோட அங்கிளை வச்சு அடியாக்களை செட் பண்ணி ஹீரோனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க சொல்லுன்றாங்க. புதுசா மேரேஜ் ஆனவன்ல, அப்ப எங்க அடிச்சா வலிக்குமோ நம்ம அங்க அடிக்கணும்ன்றாங்க. நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஹீரோவை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஊர் பூராமே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். அதை கேட்டு ரெண்டு பேருமே அசிங்கப்பட்டு நிக்கணும்ன்றாங்க. நம்ம கிட்ட வம்பிழுத்தா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா ஹீரோயினா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவனோட வீட பார்த்த ஹீரோயினா எம்மா பெரிய வீடுன்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நம்மளோட ஷேர்ஸ் வர வரைக்கும் நம்ம ஒன்னாதான் இருந்து ஆகணும், இல்லனா நம்ம மாட்டி போன்றான். அவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட மாஸ்டர் பெட்ரூம் என்னோடது, அதுக்கு பக்கத்துல இருக்க ரூமை நீ எடுத்துக்கொன்றான். ஆன்டி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவனோட நாய்க்குட்டி அங்க வருது. அதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அந்த நாய் கூட ஹீரோவா ரொம்பவே ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனும் அந்த நாய் கூட சேர்ந்து ஹாப்பியா பிளே பண்ணிட்டு இருக்கா. அந்த நாய் கூட ஹீரோவா கொஞ்சம் கொலாவிட்டு உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா செம்ம கியூட்டா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோவா மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோனோட ரூமை கொண்டு வந்து காமிக்கிறான். அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்திருப்பான். அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவனா ஹீரோனோட டாலையுமே எடுத்து வந்திருப்பான். அதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அவகிட்ட ஹீரோவா இந்த டால் இல்லாம நீ தூங்க மாட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் அசிஸ்டண்ட வச்சு அதை இங்க கொண்டு வர வச்சேன்னு சொல்லும் போது ஹீரோயினா ரொம்ப நல்லவனா இருக்கியடா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அவன் கிட்ட ஹீரோயினா இங்க இருக்குது எனக்கு ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஒரே ஜாலியா இருக்குன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா இங்க பாரு, நம்ம பிரைவேட்ல இருந்தாலும் சரி பப்ளிக்ல இருந்தாலும் சரி என்ன செல்லமா ஹஸ்பண்டே கூப்பிடு, இல்ல யாராச்சும் நம்ம இப்படி ஃபார்மலா பேசுறத கேட்டா கண்டிப்பா நம்ம மாட்டி போன்றான். அதுக்கு ஹீரோயினா சரிடா புருஷான்னு சொல்லி செல்லமா கூப்பிட அங்க வந்து அசிஸ்டண்டா அதை எல்லாத்தையுமே கேட்டுறான். அவனை பார்த்த ஹீரோயினா நீ என்ன இங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு சொல்லி ஷாக்கா கேட்க ஹீரோவுமே அவனை திரும்பி பாக்குறான். அந்த அசிஸ்டண்டா உங்க அப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட நான் இங்க சும்மா தானே இருப்பேன், நான் என்னோட ஸ்கூலுக்கு போய் என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா இல்ல நீ இங்கேயே இரு எங்கேயும் வெளியில போகாதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா. அவகிட்ட ஹீரோவா உனக்கு கம்பெனி கொடுக்க நான் சீக்கிரமே வரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயினா அவனோட வைஃபா நடிக்க வந்தா நிஜமாவே ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கான், அவனோட பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில வரா. அவகிட்ட ஒருத்தன் வந்து நான் ஹீரோவோட புது அசிஸ்டன்ட் சார் உங்களுக்காண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா ஒரே குஷி ஆயிட்டு ஓஹோ இதனாலதான் நம்மள வெளியில போக வேணாம்னு சொல்லிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கார் நிக்கும், அதுல போய் ஏறிக்கிறா. அந்த காருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அவகிட்ட தப்பா பேசி அதை வேற வீடியோ எடுத்துக்கிறாங்க. இங்க ஹீரோவா அவனோட அப்பாவை மீட் பண்றதுக்காண்டி வரான். அவனோட ஸ்டெப் மாமா அவனோட அப்பா கிட்ட என்னோட பையனை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவா எனக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒர்க்ல கரெக்டா இருக்கணும், இல்லன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஹீரோவா அவனோட ஸ்டெப் மாம் கூப்பிட்டுட்டு உன்னோட ஒர்க்க ஒழுங்கா பார்க்க தெரிஞ்ச உனக்கு உன் வைஃப ஒழுங்கா பாத்துக்க தெரியலையே அப்படின்றாங்க. உன் வைஃப தனியா வேற விட்டுட்டு வந்திருக்க, என்னாச்சும் ஏதாச்சும் பாவம் போ அவ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவளுக்கு கால் பண்ணா லைனே போகல. ஹீரோட அசிஸ்டண்டா ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனோட அசிஸ்டண்டா ஹீரோ கிட்ட ஹீரோயின் வீட்டுக்கும் போலன்னு சொல்லும் போது இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவா சீக்கிரமா போய் ஹீரோனை தேடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே ஓடி போறாங்க. இங்க ஹீரோயின் கிட்ட தப்பா பேசினவங்க எல்லாருமே ஹீரோயின் அடிச்சு துவைச்சு கட்டி போட்டு வச்சிருக்கா. அவங்க கிட்ட ஹீரோயினா ஏண்டா உங்க வித்த எல்லாத்தையுமே என்கிட்டயே காமிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல அது எல்லாத்தையுமே வேற லைவ்ல போட்டுட்டு உங்ககிட்ட தப்பா நடக்க வரவங்களை எப்படி தோலை உரிச்சு தொங்க விடணும்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன்றா. நம்ம கிட்ட தப்பா நடக்க வரவங்களை இப்படி அடிச்சு துவைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுமே போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோவா ஹீரோனை தேடி பதட்டமா ஓடி வந்து அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவகிட்ட ஹீரோவா உன்னை வெளியில வரக்கூடாதுன்னு சொன்ன என்னோட பேச்ச மீறி எதுக்கா நீ வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட ஹீரோயினா உன்னோட வைஃபை நீ எப்படி வெளியில போக கூடாதுன்னு சொல்ல முடியும், நான் ஒன்னும் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்றா. அதுக்கு ஹீரோவா நீ வெளியில தனியா போனா உனக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிதான் நான் அப்படிலாம் சொன்னேன்றான். அதுக்கு ஹீரோயினா என்ன நீ கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி சும்மா ரீசன்லாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோவா அவளை பிடிச்சு கிஸ் பண்ணி விட்டுறான். ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக்கா போயிடுது. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது லைவ்லயுமே போயிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.